கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் 19ஆம் சங்கீதம் 12 முதல் 14 ஆகிய வசனங்கள். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லென்த் காலத்திலே உபவாச நாட்களிலே அநேக காரியங்கள் தியானிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். சிலுவை தியானம் அதிகால வேளையிலே தினமும் நாம் தியானிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இரவு நேரத்தில் சில குடும்பத்திலே உபவாசத்தோடு இருப்பீங்க. இன்னைக்குள்ள சிலுவை தியானம் அதிகால வேளை தியானித்துவிட்டோம். இரவு நேரத்திலே தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் மாத்திரம் கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும். எப்படி வீட்டுக்குள்ள வந்த உடனே செல்போன்ல சார்ஜ் இருக்கா, நைட் நேரத்தில் சாப்பாடு ரெடியா இருக்கா, இல்லை சாப்பாடு வாங்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லா குடும்பத்திலையும் நம்ம யோசித்து பார்ப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக நாம் வர வேண்டும் என்றால் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்தெந்த காரியம் இருக்கு, அதை உணர்கிறவன் யார் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். உணர்வு உள்ள ஒரு இருதயம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். 2வது, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். யாருக்குமே தெரியாமல் மறைவான குற்றங்கள். சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க இருதயத்துக்குள்ளே குற்ற மனசாட்சி இருக்கும். வெளியில பார்த்தா பேசி சிரிப்பாங்க, சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இருதயத்துக்குள்ள பார்த்தா குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சமாதானம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த செய்தியை பேசும்போதே ஆவியானவர் நிறைய குடும்பத்துல இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசும்போது மட்டும்தான் விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். மறைவான குற்றத்தை வச்சுட்டு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? மனைவிக்கு தெரியாம கணவர், கணவர் தெரியாம மனைவி, பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஏகப்பட்ட காரியம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருப்பார். மறைவான குற்றம் யாருக்குமே தெரியாமல் மறைவான ஒரு பாவம் இருக்குமானால் அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா பாவ மன்னிப்பு அறிக்கை ஜெபம் பண்ணணும். என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் மறைவான அந்த குற்றத்தை மன்னிச்சிருங்கப்பா, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சங்கீதக்காரன் தாவீதின் சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கு. நம்ம இருதயம் தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் என்ன என்று பார்க்கும்போது மறைவான ஒரு குற்றம். இது நிறைய வீட்டுக்குள்ளே மறைவான குற்றம் இருக்கும்போது நிம்மதியா இருக்க முடியாது. அதனால இரவு நேரத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிருவோம். மறைவான குற்றம் இருந்தால் என்னை அதுல இருந்து வெளியில கொண்டு வந்துருங்கப்பா,
என் இருதயத்துக்கு ஒரு சமாதானம் வேணும்ப்பா. நைட்டு படுத்து தூங்கும்போது நமக்கு என்ன வேணும்? சமாதானம் முதல்ல வேணும். சில குடும்பத்திலலாம் சமாதானம் இல்லாமல் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். சமாதானம்லாம் இல்லை. நிறைய குடும்பத்துல சமாதானம்லாம் இல்லை. அவங்க வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், சமாதானம்லாம் இருக்காது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா மறைவான குற்றத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், நான் அந்த பாவம் பண்ணிட்டேன், இந்த குற்றம் என் வாழ்க்கையில இருக்கு. தாவீது பக்தன் ஜெபிக்கிறார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், என்னை ரட்சியும், என்னை மீட்டிடும், என்னை நீங்களாக்கும் என்று தாழ்த்தி ஜெபிக்கிறார். அப்ப நம்ம இரவு நேரத்துல உபவாச நாட்களை நம்ம எப்படி ஜெபிக்கணும்? துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். நான் எந்த பாவத்திலையும் போய் சிக்கி கொள்ளக்கூடாது. துணிகரமான பாவத்துல போய் நான் சிக்கி கொள்ளக்கூடாது. என்னை அதுல இருந்து வெளியில மீட்டு கொண்டு வாங்கப்பா. எல்லாமே ஜெபம்தான். ஒவ்வொரு வேர்டுமே ஜெபம்தான். அதனால இரவு நேரத்தில் இப்படிப்பட்ட செய்தி நம்ம கேட்கும்போது கீழே ஆமேன் பிரைஸ் தி லார்ட் வேணா போட முடியும், அவ்வளவுதான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இருதயம் தேவனோடு தொடர்பு கொண்டால் அந்த நேரத்துல தான் தேவ பிரசன்னம் இறங்கி வரும், தேவ கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். உங்க இருதயம் தேவனோடு தொடர்பு கொள்ளும் போது உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால இப்படிப்பட்ட வசனத்தை நம்ம இரவு நேரத்துல தியானிக்கும் போது தினந்தோறும் கொஞ்ச நேரமாவது இணைந்து அன்னன்னைக்கு உங்க கூட ஆவியான என்னென்ன வார்த்தை மூலியமா இடைபடுகிறாரோ அந்த வார்த்தை நீங்க கேட்டு நீங்க தாழ்த்தி ஜெபிக்கும் போது உங்க குடும்பம் வரக்கூடிய நாட்கள்ல பாதுகாக்கப்படும். தேவன் உங்க கூட இருக்கும்போது சமாதானம் கூட இருக்கும். அவர் உங்க கூட இருக்கும்போது ஆசீர்வாதம். அப்ப இரவு நேரத்திலே நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, உலகத்துக்குள்ளே நிறைய துணிகரமான பாவம் தான் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா காலம் கடைசியா இருக்கு, கெட்டு போற வாசல் விரிவா இருக்கு. இஷ்டம் போல இங்கேயும் அங்கேயும் போலாம், யாரு கேட்க போறா? அந்த அளவுக்கு ஆயிட்டு. துணிகரமான பாவம், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எது ஆளுகை செய்து? துணிகரமான பாவம் தான் ஆளுகை செய்து, மறைவான குற்றம் தான் ஆளுகை செய்து. நிறைய குடும்பத்துல இந்த 2 பாயிண்ட் தான், மறைவான குற்றம். அவங்க இதயத்துக்குள்ள ஏன் அடிக்கடி பிரச்சனை, ஏன் சமாதானம் இல்லை? மறைவான குற்றம் உள்ள கிடக்கும். துணிகரமான பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உமது அடியனை அப்படின்னு சொல்லி தாழ்த்துறாரு. நான் உங்க அடிமைப்பா, நான் உங்க அடிமைப்பா, அதுல இருந்து என்னைய மீட்டு எடுங்க, என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தாழ்த்துறாரு. அப்படியே நேர சாஷ்டாங்கமா தாழ்த்திட்டார். இந்த வசனத்தை தியானிக்கும் போது தேவனோட மகிமை சில வீட்டுக்குள்ள இறங்கி வருகிறது. உங்க இதயத்துக்குள்ளே என்னென்ன கட்டு இருக்கோ அந்த கட்டுகள் உடைக்கப்படுகிறது. பல வருஷமாக பல மாசமாக நைட் நேரத்தில் தூங்காமல் புலம்பி கொண்டிருக்கிறீங்க. ஐயோ, இந்த பாவத்தை நான் பண்ணிட்டேனே, இந்த மறைவான ஒரு குற்றம் என் இதயத்துக்குள்ள இருக்கு, இதுல இருந்து எனக்கு ஒரு மீட்பு கிடைக்காதா? இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? இந்த நாளிலும் நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறோம். உமது அடியேனை, நான் உங்க அடிமைப்பா, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கு, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். இந்த மாதிரி காரியங்கள் என்னை ஆண்டு கொள்ள வேண்டாம்ப்பா. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு, நிறைய பாவத்துக்கு நான் நீங்களாயிருப்பேன். தாழ்த்துறாரு. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும்
உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக, உங்க சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே என்று தாழ்த்துகிறார். யாரெல்லாம் தாழ்த்துறீங்களோ நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நைட்டு ஜெபிக்க போயிரும், கேளுங்க, உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் எங்க கூட இருந்து பாதுகாக்கிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். மறைவான குற்றம் எது இருந்தா எடுத்து போட்டுருங்க. இதயத்துக்குள்ள சமாதானத்தை தாங்க. துணிகரமான பாவம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்தெந்த குடும்பத்திலே அப்பா ஈடுபட்டாங்களோ அந்த பாவத்தை மன்னிங்க. உங்க பிள்ளையா நாங்க இருக்கணும்ப்பா, உங்க பிள்ளையா இருக்கணும்ப்பா. சமாதானத்தை கட்டளையிடுங்க. உங்க இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து விடுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசுவீங்க. உங்க கிருபையினால் நிரப்பி மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டும். நைட் டியூட்டில இருக்கிறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க, வாட்ச்மேன் ஜெபிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிறாங்க, ஆர்மியில ஜெபிறாங்க, அதிகாரிகள் ஜெபிறாங்க, நைட் நேரத்தில் ஐடி ஃபீல்டு வேலை பார்க்குறாங்க, வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வேலை பார்க்குறாங்க, பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்குறாங்க, கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் கடலுக்குள்ளே இருக்கிறாங்க, வேற வேற நாட்டுக்குள்ளே நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்கிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. உங்க பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தள்ளி போற ஒரு விபச்சார பாவத்துக்குள்ளேயோ, மதுபான அடிமைக்குள்ளேயோ, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயோ, தேவையில்லாத நபர்கிட்டையோ பழகக்கூடாது. கர்த்தர் கிருபை தாங்க. கற்பத்தில் கேஜிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசுறீங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசுறீங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. உங்க பிள்ளையா நாங்க வாழணும்ப்பா. எங்களுக்கு உயிர் பிச்சை போடுங்கப்பா. நைட் நேரத்தை ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசுறீங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்களுடைய பாவத்தை மன்னித்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சுத்திகரித்து ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தகம் எழுதப்பட எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கடைசி காலத்துல எல்லா தேசம் சுவிசேஷம் அறிவிக்க கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. பாவி எங்க மேல கிருபையா இருங்க. உங்க வார்த்தைக்கு உங்க சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ கிருபை தாங்க. உத்தமமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. கட்டளைக்கு கீழ்ப்படிய கற்பனையை கைக்குள்ள கிருபை தாங்க. கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுதுப்பா. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ಲೇಶಲ ಬಬಾರ ಹದನ ಮೇಸಿದ ಶಂತೋಟ ನಮಲ ಬಲ ಬಲ ಹೋರ ಬಲ ಅಕ್ಕಬಹುದು ಬೇಕೇದುನ ರೀಮಾಲ ಬಲ ಬಲ ಹೋರ ಶಗದುಲ ಬಲ ಹರದನಿ ಮೇಸಿದನಿ ಶೇದಿನಿ மறக்கவது ಬೇಕೇதுனா. தாழ்த்தி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ரிகலாஹாஷதனி மாலப ரஹதுன மலஹரதனி மாசிதனி ஷந்தோட்ட லபக்கவது ಬೇಕೇதுனா. அர்ப்பணிப்போடு இணைந்திருக்காங்கப்பா. அவங்களோட வாழ்க்கை முழுசா விடுதலையாக்கப்படணும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் அப்போ நைட் நேரத்தில் உபவாசத்தோடு இருக்காங்களோ உபவாச நாட்கள் ஆசிரியங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா படிக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த மாசத்துல எத்தனை குடும்பத்துல உபவாசத்தோடு இருக்காங்களோ உபவாச நாட்களில் அவங்க இதயத்துல என்னெல்லாம் பாரம் இருக்கோ எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கொடுத்து சகல காரத்திலும் சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க நாமமே விடட்டும். இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலவில் எழும்ப கிருபை செய்யுங்க. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க வரணும்ப்பா. நீங்க வந்தா மட்டும்தான் விடுதலை, நீங்க வந்தா மட்டும்தான் சுகம், நீங்க வந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில பலவீனத்தோடு யாரெல்லாம் எந்த இடத்துல இருக்காங்களோ உங்களுடைய தலைமுள்ள கரத்துல தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கிருபையால் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. கற்பத்தில் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசுறீங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசுறீங்க.
டெலிவரி பொறுப்பாங்க பரம வைத்தியர் கூட இருந்த பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுது. நல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டு கேஸ் சொல்லி பிரிந்து போய் வாழ்றாங்க. பிரிந்த குடும்பமெல்லாம் இணைந்து வாழணும். பாவத்திலே, பாவ அடிமையிலே, விபச்சார அடிமையிலே, மதுபான அடிமையிலே, விக்கிரகாரத்திலே, பல பாவ அடிமையிலே எந்தெந்த குடும்பம் இருக்கும் அந்த கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய சமூகத்துல விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். ஜெப விஷயம் தாங்க. நைட் நேரத்துல தனி ஜெபமான கதை கிருபை செய்யுங்க. செல்போன்லயோ டிவிலையோ தேவையில்லாமல் அப்பா மூழ்கி போகக்கூட ஜனங்கள் அப்பா கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்துவலுங்க. தேவனர்களை அப்போ மினிஷன் ஆசிரியங்க. இந்த வருஷத்துல அப்பா நன்மைகளை பெற்றுள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்தும் துதிகர மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். வெளிநாட்டில் இருக்காங்கப்பா, கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்த பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளனர். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.